நண்பர்களே சொல்லுங்க இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பாலை பக்கத்துல பிஎன்கே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். சின்ன கடையே ஆனால் சாப்பாடு வந்து தரமா இருக்கு. சாப்பிடுக்குள்ள இந்த மாதிரி நான் மாப்பிள்ள கடுப்பாயிருவேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் சாப்பிட்டு சொல்றேன், ரிவ்யூ சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க ரிவ்யூ. சரி, 2 பூரி மட்டும் கொண்டு வாங்க. பூரி அண்ணே வாங்க. என்னண்ணே பூரி புஷுன்னு இல்லாம சப்பு நடக்கு? புஷுன்னு இருக்கு. இருக்கா மாப்பிள்ள? புஷுன்னு இருக்கு. என்ன ஆவி பிறகுது? நல்லா சூடா இருக்கு. பூரி தோசை சூடா கொஞ்சம் ஊத்திருந்தீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இட்லி இருந்து என்ன சொல்ல மாட்டேங்க. உங்களோட இட்லி மட்டும் இருக்கு. இட்லி மட்டும் இருக்கு. நீங்க என்னண்ணே என்னண்ணே தேங்காய் தண்ணி போடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன வேணுமோ போட்டு அடிங்க. நம்ம கடை தான் சூப்பரா இருக்கு. அண்ணன் தான் ஓனரு, நம்ம பிஎன்கே ஓனர். ஆமா, வணக்கம். தரமா இருக்கும். ஆமா, பூரி. அப்படியா? ஏண்டா டேய், நான் சாப்பிட மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேன், இப்போ சொல்றேன். இல்லைண்ணே, நான் சாப்பிட பூரி சாப்பிட சொல்ல மாட்டேன்ட்டேன். ஏன்னா காசு அவன் கொடுக்குறான்ல, அந்த திமிரு. 3 இட்லினா நான் போட முடியுது. பூரி எவ்வளோண்ணே? 35. லூசு போல அதுக்கு பேசாம நான் பூரியை திட்டு போனா பரவாயில்ல. கூட போகுது. ரொம்ப சீப்பண்ணா இருக்குண்ணே, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ண்ணே. 40 ரூபா 45 ரூபா, பெரிய கடை 55 ரூபா 60 ரூபா. அப்படியா? பெரிய இடம்லாம் கடையை கண்டிப்பாக கொடுத்தேன். பெரிய கடை வேணாம் நீ சொன்ன மாதிரி. ஆமாம், நம்ம எதுக்கு நம்ம கடையை மட்டும் பேசுவோம்? என்ன மாப்பிள்ள? பெரிய கடை வேணாம். அவ்வளோதான். இல்லை, உள்ள தள்ளிக்கிட்டே தான் இருக்க, பேச மாட்டேற. நல்லா இருக்குமா சாப்பாடு? அப்படியா? அருமையாக நண்பர்களே, நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, பிஎன்கே கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம திருப்பாலை கந்தசாமி சேர் மகால் ஒட்டினே அப்படியே மெயின் ரோட்டில் இருக்கு. நம்மள இங்கே வருங்க, மெயின் ரோட்டில் பஸ்ஸு போயிட்டு வருங்க. இங்கே வருங்க, பஸ்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. மெயின் ரோட்டில் அப்படியே வாசலே கடை இருக்கு. பார்த்துருப்பாங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா. அடுத்த பிளான் என்ன ஆகுமா? அடுத்த பிளான் என்ன பிளானு? நீங்க தான் எங்களுக்கு ப்ரொமோஷன் எங்கேயும் கூட்டி போக மாட்டீங்க. சாப்பிட்டுக்கிறேன். குருமா போடுங்க. அவன் விட்டு வெளுப்பானே. நீங்க முடிச்சு விட்டுதே போவேன் கடையை. நீங்க குருமா அடிங்க. நவீன கூட்டிட்டு நானே ஒருத்தருக்கே நவீன்றவன். அவன் வந்து சீனை முடிச்சு போயிருந்தேன், அப்படியே பிடிச்சிருவேன். அவன் தான் 7 போட்டா இருந்துக்கானே ஆளு. 7 போட்டா இருந்தா என்ன மனுஷனா மிருக மாட்டேன். அதுவும் இல்லாம நான் சிக்கன் வேற சாப்பிடலாமா? நீங்க காப்பு கட்டியிருக்கனால. ஆமா, நான் கேப்பு கட்டினாலும் கட்டலையா, சாப்பிடலையா? என்னடா சொல்ற? சரி, விடு. நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், சாமி முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மாமா நல்ல ஒரு விருந்து வைக்கிறேன், தரமான விருந்து. சரியா? அண்ணே உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அண்ணனை பார்த்தீங்கன்னா கடை வந்து சின்ன கடை தான். ஆனால் நம்ம வந்து எப்போயுமே இந்த மாதிரி கடைக்கு தான் நண்பர்களை சப்போர்ட் பண்ணணும். நம்ம பெரிய கடைக்கு விளம்பரம் போட்டு என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள்? அவங்களாம் நல்லா சம்பாதிச்சாங்க. இனிமேல் ஒரு நம்ம வளர்ச்சி விடுவோம். வளர்ந்த கடையை, வளர்ந்துக்கிட்ட கடையை வளர்த்து விடுவோம் நண்பர்களே. சூப்பராக இருக்கும் டிஃபனு. அண்ணன் கடைக்கு வாங்க, சாப்பிடுங்க. தரமான டிஃபன். ஆனால் மாப்பிள்ள வடை வேணாமா? வடை வேணாமா? வடை வேணாம். என்னங்க விற்குதா? அட சட்னி ஊற்றி அடிங்க. இந்த சட்னின்னா உரைக்குதா? ஏய், தரமா இருக்கியா கார சட்னி? அங்கே தண்ணி சார்ல வாய் பொத்து போச்சு. இங்கே கேரளாவிலையா? இனி விட்டு போனல அவன் நடக்கணும். உனக்கு எல்லாம் நடக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. என்ன வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் இருக்கு. மேலே சிக்கன் கிரேவி. அது பழசு, பழைய ஹோட்டலில் பழசு வச்சிருந்தது. அது நம்ம இப்போ அதை ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், ஒன்லி வெஜிடேரியன் நண்பர்களே. இது ஏற்கனவே இருந்த, அதாவது முன்னாடி நடத்தினவங்க வச்சிருந்த அந்த பிளக்ஸ் அண்ணே கலட்டாமல் இருக்காரு. நீங்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ள, நீங்கள் சாப்பிடுங்க. இட்லி வேணுமாயா? என்னமோ வீட்டில் காலையில் எதுவும் பிடிச்சி போட்டையோ வலுவா? எனக்கு என்னமோ தெரியல. வேணான்ற எல்லாமே இல்லை. நீ காசு கொடுக்குறனால போட்டுது அந்த வீட்டில். என்ன அது? வெண்மொழி 2 தோசை வித்தியானே காலையில பிடிச்சி போட்டிருக்கானே. ஏடா பாவியா, சாப்பிட்டது எச்சு போச்சு. ஓ அப்படியா? அப்போ எனக்கு என்ன சாப்பிட்டீங்களா? ஆமாம். இன்னொரு பிடிச்சிட்டு போட சொல்லலாம்ல? அட நான் கூட கொடுக்குறியா காசு? போதுமா? இப்போ காசு இருக்கா இல்லையா? இல்லாமா காசு கொடுக்குறேன், நான் கொடுக்குவா. அன்னைக்கு கொடுத்தேன் 1000 ரூபா. எங்கே அது வித்தியானே? சரி ரைட்டு கொடு, நானே கொடுக்குறேன். இருக்கா இல்லையா மாப்பிள்ள? இல்லாமா
காசு இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட இருக்குன்றீங்க. சரி ரைட், அப்போ நானே கொடுத்துக்கிறேன். தெரியும் இந்த வேலையை பண்ண வேண்டியது. இந்த வேலையெல்லாம் நடக்குது வருஷம் முழுக்க. நீ நான் புதுசாக இருக்குது. எப்படி இருக்கு தரமா? அண்ணே சாப்பிட்டீங்கண்ணே? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து கொஞ்சம் வெண்பொங்கல் உளுந்த வடை. சபாஸ். நானும் சேம் அதே தான் போட்டேன். வெண்பொங்கல். நீ வெண்பொங்கல் 2 தோசை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கியா மாப்பிள்ள? 2 தோசை நம்மளுக்கு வெண்பொங்கல், ஆ, ஒரு உளுந்த வடை, ஒரு காஃபி. 3 உளுந்த வடையா? ஒரே ஒரு உளுந்த வடை, ஒரு காஃபி. 3 வடையோட வாங்கிட்டீங்களா? டீ காப்பியில் இருக்கானே? எல்லாமே இருக்கு. ஓ, டீ காப்பி இருக்கு நண்பர்களே. பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ். ஓகே சூப்பர், எல்லாமே இருக்கு அண்ணன் கடையில். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் சொல்லி இருக்கேன். டீ காஃபி, அதே டீ காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸு, போன்விட்டா எல்லாம் கிடைக்கும் நண்பர்களே. வாங்க நம்ம கடைக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஆமாம், கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. எல்லாமே இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் இருக்குது. அப்படியா? ஸ்நாக்ஸ் இருக்கானே? முறுக்கு மிக்சர். ஓகே, ஆமாம் ஆமாம், முறுக்கு மிக்சர் அருமையா இருக்கும். நவீன ஸ்நாக்ஸ் அருமையா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ உலக லெவலில் பரப்ப போகுதுண்ணே. சூப்பர். உங்கள் கடை இன்னைக்கு நல்லா டெவலப் ஆக போகுது. நல்லது நல்லதுங்க. உடனே நான் காசு கொடுத்துருவோம் சாப்பிட்டு. நீங்கள் காசு வாங்காமல் இருக்கக்கூடாது. ஓகே மாப்பிள்ள, மற்றொரு வீடியோ சந்திக்க சொல்லு. மற்றொரு வீடியோவை சந்திப்பது மாஸ் மாதிரி கேமராமேன் மீசமணி. அக்காளி நீ கொண்டாட கேமராமேன் அண்ணன் பிஎன்கே கடை சொல்ல மாட்டேன். டேய் அண்ணன் பிஎன்கே கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன கடையா இருந்தாலும் சாப்பாடு தரமா இருக்கு. எல்லாரும் வாங்க. மெயின்லயே இருக்கு, திருப்பாலை பக்கத்துலயே. ஆமா, வண்டி எல்லாம் சாப்பிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கடைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அவ்வளவுதான். நல்லது. வணக்கம் நண்பர்களே. வணக்கம்.